என்னதான் நடக்குது? என்னதான் குடும்பத்துக்குள்ளார 1000 விஷயங்கள் இருக்கும் சார். அது வந்து என்னென்ன விஷயங்கள் நாங்க பார்த்துக்கணுமோ பார்த்துக்கிட்டாச்சு. இதுக்கு மேல எதுவும் அப்ப எதுவும் வராது. சில நேரத்துல சில விஷயங்கள் வெளியில வரும். அது கரெக்ட்டான விஷயமா இல்லையான்னு செக்கும் பண்ண முடியாது. ஸோ அத பத்தி பேசவும் விரும்பல நானு. பட் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு சார். அன்னை இல்லத்துல உங்களுக்கு எப்ப விருந்து வைக்கணும்? கூடிய சீக்கிரம் வைக்கிறேன் சார். நானே வைக்கிறேன். இந்த படத்துல ஒரு நுட்பமான அரசியல் இருக்கு. ம். ம். புரிஞ்சுட்டு நடிச்சீங்களா? இல்ல டைரக்டர் சொல்லிக் குடுத்தத அப்படியே பண்ணிட்டீங்களா? சார் ஒரு கதைக்குள்ளார இறங்கும்போது நம்ம மேலேயும் நெறைய பொறுப்பு வருது சார். ஸோ நெறைய விஷயங்கள் இந்த கதை பேசுது. இது வந்து அ எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரோங்கிறது வந்து சண்டை போட வரோமா? இல்ல சொல்ல வரோமாங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம சொல்ல வந்திருக்கோம். சண்டை போட வரல. ஜென்ரல் ஆடியன்ஸா எல்லாரும் யோசிக்கிற விஷயங்கள் சில நேரத்துல நம்ம பேசாம போயிடுறோம். அத பத்தி இந்த படம் பேசுது. ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு சார். ஆடியன்ஸுக்கும் ஒரு பொறுப்பு. அது பார்த்தா அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். சார் இதுல இயக்குனர் தமிழ் இருக்கார்ல, அவரோட லைஃப்ல நடந்த கதைன்னு சொன்னீங்க. அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அவரோட சர்வீஸ்ல இருந்தபோது நடந்த கதையா இருக்கு. ஆமா சார். அப்படின்னா அப்படி ஒரு கதையை நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் பெர்மிஷன் மஸ்ட் பி அவைல் ஃபார் தி போலீஸ். அதெல்லாம் வாங்கியிருக்காங்க இப்ப. இதுல ஏன்னா அது ஒரு இஷ்யூ இருக்கு. அது தமிழுக்கும் நான் ஃபஸ்ட்டு நாடகாரன் பண்ணபோது இது கேட்டேன் சார். இது வந்து ஏதாவது பிரச்சனை வருமா என்ன இதெல்லாம் கேட்டேன். ஏன்னா அவங்களோட பேசிக் பிரின்சிபிள்ஸை பற்றி பேசுகிறோம் நம்ம. ஸோ அந்த டைமில் அவங்க பயந்தாங்க நிறைய விஷயங்களுக்கு. அதுக்கப்புறம் உட்காந்து நிறைய சென்சார் ஆளுங்கிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் தான் அது வி வெண்ட் அஹெட் வித் லாட் ஆஃப் திங்ஸ். இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஹியூமன் சைட். ஐ திங்க் நான் ஏதாவது ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு நான் படத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களோன்னு பயமாக இருக்குது. பட் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நீங்கள் நம்ம நிச்சயம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உட்காந்து பேசலாம் சார். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். படத்துல ப்ரொடியூசர் மகனும் ஒரு ஹீரோவா இருக்கிறதுனால நம்மள டம்மி ஆக்கிடுவாங்கங்கிற ஒரு ஃபீலிங் இருந்ததா படம் பார்த்ததுக்கு அப்புறம்? இல்லை சார், நான் சொன்ன மாதிரி இந்த படத்துக்குள்ள வர மெயின் காரணமே வந்து தமிழ் சார் தான். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். அண்ட் கதைக்குள்ளார என்ன நடக்குது, ஸ்க்ரீன் பிளேயாக எல்லாமே எழுதிட்டாங்க. ஆன் ஸ்கிரிப்ட் புக் என்னன்னு தெரியும். ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் லலித் சார் பேசினார். ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்கணும், இல்லை நம்மளால் ஒரு படம் ஓடணும் அப்படிங்கிற ஒரு டாக்கிங்கே இருக்குது. ஸோ அவர் வந்து ஹி சோஸ் த ஃபர்ஸ்ட். ஒரு நல்ல படத்தில் என் பையன் இருக்கணும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுவே எனக்கு ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு.